ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே விளாக் நம்ம ஊர் திருவிழாவை எல்லா ஊர்லேயும் மாதம் மாதம் திருவிழா கொண்டாடுவாங்க. எங்கள் ஊர் சைடு ஒரே ஒரு திருவிழா தான் வரும். ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா என்ன ஜவுளி எடுத்து கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும். அப்பா ஊரில் தான் திருவிழா. அப்புறம் என்ன நாங்கள் வரோம்னு மட்டன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பா அந்த கூர்க்கறி போடுவாங்க பார்த்தீங்களா, ஊர்லேயே வெட்டி அங்கேருந்து 3 கிலோ வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அப்பாவை மீன் வியாபாரம் போகிறதுனால மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என்ன ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அப்போ எங்கள் என் போனே இல்லை. காசு கொடுத்தாங்களா? ஒன்றும் வாங்க முடியாது. ரோடை பார்த்தீங்களா, எங்கள் ஊர் ரோடு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த பைக்கில் நான், விஸ்வேஷ், தன்விதா, என் தங்கச்சி குழந்தை எல்லாரும் ஸ்கூட்டியில் இந்த ரோட்டில் எல்லோரும் சேர்ந்து போய்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்போ தான் பாப்பா 2 பேர்த்துக்கும் காசு கொடுத்துட்டு போச்சு. அதை தன்விதா எப்படி பத்திரமா வாங்கிக்கிட்டான்னு பார்த்தீங்களா. கோயிலுக்கு போய் ஐஸ்கிரீம் இல்லாமலா, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கினா. ஆனால் அந்தளவுக்கு அது ஒர்த்தாவே இல்லை, சாப்பிடவே முடியல. 2 சப்பிட்டு கீழே தூக்கி எறிஞ்சாச்சு. அப்புறம் தான் கரகம் வந்துருச்சு. கரகம் வரவு எத்தனை கரகம் இருக்குன்னு நான் ஒன்றா உட்காந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நான் கவுண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கிட்டு பேய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் ஜெயராணி பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அது கத்துற நான் பயந்தது இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆண்டியும் சேர்ந்து பயந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரே கத்து ஜெயராணி. குஷியாக இருக்காங்களா, அதை அப்படி காட்டுறாங்களா. அப்புறம் என்ன இதைத்தான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். உடனே நின்று வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிட்டாங்க பயலுங்க. அவங்க தூரம் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம வேறு சாத்தா இருக்கோமா, முன்னாடி நிற்க விட மாட்டேங்கிட்டாங்க, ஒன்றும் விட மாட்டேங்கிட்டாங்க. இந்த பயலுங்க தூரம் பண்ணுற அடியாயிட்ட பாருங்க. ஜெயடிப்பான்னு பார்த்தா திரும்பிட்டு எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. அதோட தெரிச்சு ஓட்டினாங்க கீழே விழுந்து. ஏன்னா சரி பேய் வரும்னு உட்காந்துருந்தா அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. காத்து இருந்து காலங்கள் போனதடி. அந்த பாட்டு தான் நான் வந்துச்சு. ஒரு பேயும் காணா. கடைசியாக வந்தான் பாருங்க ஒருத்தன். அங்கே இருக்க எல்லாத்தையுமே அலற முடியும். அந்த ஆளை தெரிச்சிட்டேன். நின்று வீடியோவே எடுக்கல. ஜெயராட்டம் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு பயம் வந்துச்சு. அதோட நான் ஓடிட்டேன். அவங்களும் ஓட்டுறாங்க, இது நீருக்கு தாப்பா நிற்குது. அதனால இந்த கை வந்துருக்கும் போல இவங்களுக்கு எடுத்து நான் பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு சேராதா ஒரே கஷ்டாயிடுச்சு பயந்து ஓடும்போது. அதனால நானே அங்கே நிற்கல. மற்றவங்களும் பார்த்து அடிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது நல்லாயிருக்கும். முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடித்ததெல்லாம் ஒரு லேடிக்கு கால் கீழே போயிடுச்சு. சாட்டை கும்பிட்டு அடி வெளுத்து எடுத்துருவாங்க. அது போக பக்கத்தில் 2 ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீயில் தான் பசங்க ஃபுல்லாக ஏறிக்கிட்டு பார்ப்பாங்க. பசங்க பண்ணுற சேட்டைனால அந்த ட்ரீயெல்லாம் இப்போ வெட்டி விட்டாங்க. அதனால சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக முன்னாடி க்ரௌடு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்து எதுக்குமே க்ரௌடு இருக்குதில்ல, விவசாயம் போகுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறதுனால எங்கள் கோயிலுக்கு வர சொன்னாங்க. அப்பா நாங்கள் வரோன்னு சொல்லி சரி மற்ற எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அம்மா இன்ன வரைக்கும் ஒரு வேலை பார்க்க விடாது, அதுவே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அம்மா அப்பா இல்லாத திருவிழாவை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடுத்து என்ன, நம்ம தலைவர் நின்றதே முருகன் வந்துட்டாப்புல. அவரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போட்டு அப்புறம் அங்கே மோர் இருந்துச்சு. மோர் சர்பத்து அப்புறம் ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கி நான் குடிச்சிட்டு அப்புறம் இந்த திருவிழாவில் என்னென்னா சூடக்கினி ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. நான் மோர் குடிக்க போகிறேன்னு போய் கீழே விழுந்து மண்டையில் அடி வாங்கிட்டேன். முருகன் வந்ததுக்கப்புறம் இந்த கரகத்தை தூக்கி ஆடுவாங்க பாரு, ஒரு டான்ஸு செம்ம வைப்பாக இருக்கும். அப்புறம் என்ன மோர் பத்தலைன்னு அப்புறம் கம்மங்குளுக்கு போய் குடிக்க போயிட்டேன். கப்பு நிறையா வாங்கினேன், அதனால் என்னால் குடிக்க முடியாதனால கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அப்புறம் என்ன நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அங்கே ஓரமாக ஒரு அக்னி சட்டியை வாங்கி கொளுத்தி விட்டுட்டு அப்புறம் கரகம் இவங்க தான் தூக்கி வந்தாங்க. அவங்கள நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் ஒரு மோர் பந்தல் இருந்துச்சு. அங்கேயே வேறு நான் மோரை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மோர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு இடம் இல்லாமல் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இது என்னடா லேடிஸ் கலோடு இல்லையா, கிடாவை ஆட்டை அடுத்து அந்த மனுஷன் அப்படியே ஃபுல்லாக ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருவாப்பில்லையா. கேள்விதான் பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் அங்கே போனாலே வெட்டி விட்றாங்க லேடிஸ் கலோடு இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன ஒரு ராட்டனும் போடல இந்த தடவை. சரி இதுலையாவது போடட்டும் அப்படின்னு விசேஷம் அதில் ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் ராட்டனம் போடணும்னா போன வருஷம் ஒரு பையன் கீழே விழுந்து இறந்து போயிட்டானா, அதனால் ராட்டனம் போடலை. அதோட அவங்களுக்கு ராட்டனத்துக்கு பர்மிஷன் கொடுக்கலையாம். பாவம் அவங்க பூரா உட்காந்துருந்தாங்க. ஒரு சின்ன ராட்டனத்துக்கு கூட அலோவ் பண்ணலை. இது ஒன்று தான் இருந்துச்சு. இதில் போய் விசேஷம் விட்டு விளையாட விட்டுக்கிட்டு இருந்தோம். திரும்ப என்ன நம்ம முருகன் கோயிலுக்கு வந்துட்டாப்புல. முன்னாடி அக்னியவேல் இருந்தாப்புல, இப்போ முருகன் கோயிலுக்கு வந்துட்டாப்புல. ஒரு சின்ன பையனை காவடி வேஷம் போட்டு அழகாக இருந்தான். நான் கிட்ட வருவான் சாமி கும்பிடுவோன்னு பார்த்தா கிட்டே வரல. அப்புறம் தங்கச்சி மகளுக்கு கரும்பாலை கட்டி போட்டாங்க. அதையே அப்படியே சுற்றி விட்டுட்டு அப்புறம் முருகனை பக்கத்தில் நின்று போய் சாமியை கும்பிட்டு
வந்துட்டோம். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.